ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவு உன் கண்களில் பட்ட அரை மணி நேரத்தில் நீ என் கைகளை மட்டும் தொட்டுட்டினா சரியாக 1 மணி நேரத்தில் நீ சந்தோஷப்படும்படி எல்லா விஷயங்களும் சரியாக நடக்க ஆரம்பிச்சிருமேன்னு செல்லமே. ஆமாம், உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவதற்காகவே என் கைகளை பற்றி கொள்ள சொன்னேன். இப்போது நீ எந்த விஷயத்தை மனசுல யோசிச்சு மனக்கவலை கொள்கிறாயும் வருத்தம் கொள்கிறாய் எனவும் எனக்கு நல்லா தெரியும். எப்போதும் எதுக்கும் நீ வருத்தப்படாத, யாருடைய விஷயத்திலும் தலையிடாதே. உன் எண்ணங்களும் உணர்வுகளும் செய்கைகளும் அனைத்தும் நேர்மறையாக இருக்கும்படி அதை மட்டும் நீ பார்த்துக்கிட்டினா போதும். உன்னுடைய நல்ல நேர்மறையான எண்ணங்கள் மூலமாகவே உன் வாழ்க்கையில அதிர்வலையை உருவாக்கி அனைத்தையும் நான் சரி செஞ்சிடறேன். மற்றவங்க என்ன செய்கிறாங்க, மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றதை பற்றி நீ கவலைப்படாம உன் பாதையில் உன் வாழ்க்கையில் மட்டும் நீ கவனம் செலுத்து. அப்படி நீ செய்யும்போது உன் வாழ்க்கையில் தானாகவே உயர்வு வந்துடுமே செல்லமே. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாமே உனக்கான பாடங்கிறத மட்டும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. யாருக்காகவும் உன் நேரத்தை வீணடிக்க வேண்டாம், யாருக்காகவும் உன் மனசில் கவலைப்பட்டு கஷ்டத்தை உருவாக்கி கொள்ளவும் வேண்டாம். சில பேர் உனக்கு எதிராக துரோகம் செஞ்சு உன் நம்பிக்கை சிதைச்சாலும் அதையே நினைச்சு நீ துயரத்தில் மூழ்கி போகாதே. யார் உனக்கு கொடுத்த துன்பமும் உன் வாழ்க்கைக்கான முடிவல்ல, அது ஒரு அனுபவம் மட்டும்தான். உன் வாழ்வில் இருக்கும் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்குறேன். என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு நீ முயற்சி செய்யும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கை மகிழ்ச்சி உடையதாக மாறும். எப்போதும் மனசுல தைரியத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நல்லா எல்லாத்தையும் சிறப்பாக யோசித்து செயல்படும் திறனும் நேர்மையும் உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக நானும் உனக்கு துணையாகவே இருப்பேன். உன்னை உயர்த்தி என் அருளால் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். இந்த உலகம் உன்னை உயர்வடைய செய்வதற்காகவே உன் வாழ்க்கையை அழகாக நல்லபடியாக மாற்றுறதுக்காகவே உனக்கு சந்தோஷத்தையும் சோகத்தையும் கொடுக்குது. சோகம் வரும்போது அதை உனக்கு தண்டனையாக நினைக்காதே என் செல்லமே. எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும் எப்போதும் எல்லா நாளும் சந்தோஷமா இருக்காதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு சோகத்தையும் எதிர்கொண்டு வாழ தயாராகு. உன் ஆன்மாவை செம்மப்படுத்தி உனக்கான அருளை கொடுத்து உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு இருக்கிற ஒவ்வொரு துன்பத்தையும் போக்கி உனக்கான இன்பமயமான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் உன் கடமைகளை மகிழ்ச்சியோட அன்போட சரியாக செஞ்சுவிட்டே வரும்போது உன் வாழ்க்கையில வளர்ச்சி தானாகவே வந்துடும். எந்த துன்பமும் உன்னை செதுக்கத்தான் வருகிறதே தவிர உன்னை சிதைப்பதற்காக இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நல்ல காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளையாரு. நற்கர்மம் செய்து அமைதியாக நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நீ வாழும்போது உனக்கு எல்லாமுமாக நானே இருப்பேன். உன் வாழ்க்கையில இனி ஒவ்வொரு நாளும் முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கும்படி நான் செய்றேன். தனி ஒருவனாக வாழ்க்கையில முன்னேறுவதுதான் உண்மையான உயர்வே தவிர அது ஒன்றும் பெருமை கிடையாது. எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காம உன் உள்ளத்தின் வலிமையின் மூலமாக நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இந்த பிரபஞ்சமும் நானும் உனக்கு துணையாக பாதுகாப்புக்காக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லைன்னு செல்லவே. உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை தான் உன் தெய்வீக சக்தி. அதை நம்பி நீ முன்னேறு. மற்றவங்களை விட 100 மடங்கு மேலான ஆற்றலும் திறமையும் உனக்குள்ள உறங்கி கிடக்குது. உன் திறமையை தட்டி எழுப்பி உன் நல்ல எண்ணங்களின் ஒழுக்கத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. என்ன நடந்தாலும் மனம் கலங்கி போகாதே. மாயையான வழியில் உன் வாழ்வில் வரும் விஷயங்களை நினைச்சு நீ விழுந்து விட வேண்டாம். நீ நடந்து போற ஒவ்வொரு பாதையிலும் என் அருளால் உன் வாழ்க்கை ஒளிரும். நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்லமே. நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன் நாளைய வாழ்க்கையை அழகானதாக ஆக்குன்றதை புரிஞ்சுக்கோ. இன்னையிலிருந்து நல்ல எண்ணங்களை விதையாக போட்டு நல்ல செயல்களை நீ செய்யும் போது அது உன் எதிர்காலத்தின் பலமாக உனக்கே கனியாக வந்து சேரும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் அர்த்தமுள்ள செயல்களை செய்ய பழகு. மனசுல இருக்க சோம்பலையும் பயத்தையும் சந்தேகத்தையும் தூக்கி போட்டுட்டு உன் பாதையை நீ உறுதியாக வாழ தயாராகு. உறுதியான நம்பிக்கையோட நல்ல எண்ணத்தோட நீ இருக்கும்போது கண்டிப்பா எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். நீ செய்யும் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. உன்னுடைய நன்னடத்தைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன்.
உள்ளத்தில் என் பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களும் சந்தோஷமா மகிழ்ச்சியா நல்லபடியா நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் உள்ளத்தில் இருக்கும் கவலைகளும் குழப்பங்களும் மாயைகள் போல உனக்கு தோன்றினாலும் அதை அகற்றும் சக்தி உனக்குள்ளதான் இருக்குதுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. உன் பாதையை தெளிவுபடுத்தி உனக்கான நல்வழிகளை காட்ட இந்த சாயப்பா இருக்கேன். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கடந்து நீ மகிழ்ச்சியாய் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீ எப்போதும் நல்ல வழியில தான் போகணும், நல்லதை மட்டுமே செய்யணுன்றத மனசுல உறுதியா ஆணித்தரமா பதிய வச்சுக்கிட்டு உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் அமைதியோடும் வாழ ஆரம்பி. நடப்பது எல்லாத்தையும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அனுபவிக்க கத்துக்கோ. என் அருளால உன் வாழ்க்கையை அழகாகும்படியும் நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நான் செய்கிறேன். உன் மனசுல நீயாகவே அதையும் இதையும் கற்பனை செஞ்சுக்கிட்டு இதுதான் நம்ம தலைவிதி போல இருக்கு, இதை மாற்றவே முடியாதுன்னு நீயாகவே சோகமாக சோர்ந்து போய் மூளையில முடங்கி போயிடாதே என் செல்லமே. உன் தலைவிதியில் 1000 எழுத்துக்கள் உனக்கு எதிராக எழுதப்பட்டிருந்தாலும் உன் மதி கொண்டு உன் புத்திசாலித்தனத்தால அத்தனையும் மீறி உன்னால வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ முடியும். முயற்சி திருவினையாக்குங்கிறத நீ கனவாக அல்ல நம்பிக்கையா நினைச்சுக்கோ. நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அதன் மூலமாக உன்னால முன்னுக்கு வர முடியும். இந்த சாயப்பாவை நம்பும் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். எப்போதும் நல்ல எண்ணங்களையும் நல்ல வார்த்தைகளையும் பேசு. நற்சிந்தனைகளோட செயலில் இறங்கு. எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் குழம்ப வேண்டாம். உன்னை நீயே தேற்றிக்கிட்டு அடுத்தவங்க வாழ்க்கைக்கு ஒளியாய் வழிகாட்டியாய் இருக்கும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் மனசுல எப்போதும் அமைதியும் சாந்தமும் நிறைஞ்சு இருக்கும்படியும் உன் வாழ்க்கையின் உண்மையான நிலை உயரும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் உன் மனசுக்குள்ள நேர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடு. அந்த நேர்மறை எண்ணங்களுக்கு சக்தி அதிகம். தீராத நோயையும் கூட தீர்த்து வச்சு உன் நல்ல எண்ணங்களுக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றார் போல உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி கொடுப்பேன். உன்னை சூழ்ந்திருக்கும் உலகம் உன் மனநிலையின் பிரதிபலிப்பு தான். உன் உள்ளம் தெளிவாக இருந்தா சுத்தி நடக்கிறதும் உனக்கு தெளிவா புரிய வரும். மனசுக்குள்ள குழப்பமா இருந்தீனா சுத்தி நடக்கிற விஷயங்கள் மேலும் மேலும் உன்னை குழப்பமாக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு உள்ளத்தை எப்போதும் ஒளிமயமாக தெளிவாக வச்சுக்கோ என் செல்லமே. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அமைதியா நல்லவங்களா மாறும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம்னு அடுத்தவங்க மேலேயே பழி போட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காம பிரச்சனைகளை சரி செய்ய என்ன பண்ணணும், சண்டைகளை சமாதானம் செய்ய என்ன பண்ணணும்னு யோசிச்சு அமைதியா அதற்கான செயல்களை செய்ய தொடங்கு. குறைகளை புரிஞ்சுக்கிட்டு நிவர்த்தி செய்யும் போது உன் வீடே அமைதியின் ஆலயமாக மாறும். உன் குடும்பம் அமைதியா இருக்கும்போது இந்த பூமியும் உன்னை நல்லபடியா நிம்மதியா வாழ வைக்கும். மனசுல அமைதியை வச்சுக்கோ, வீட்டுல சந்தோஷத்தை வச்சுக்கோ. இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கை எப்போதும் எண்ணம் போலவே நடக்காதுன்னு நினைக்காதே. நல்ல எண்ணங்களை தொடர்ந்து மனசுல உறுதியா வச்சுக்கிட்டு நல்ல எண்ணங்களின்படி நீ வாழ ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில அமைதி வந்து சேரும். உனக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எல்லாத்தையும் போய் எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டும் இருக்க வேணாம். அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் இந்த சாயப்பா நல்லபடியா நடத்தி கொடுப்பேன்.